வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல நம்ம Samsung Galaxy A52s 5G தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம Samsung Galaxy A52s 5G அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபோன் வந்து ரொம்ப ஸ்லீக்கான ஃபோன், ரொம்ப வெயிட்லெஸ்ஸான ஃபோன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி தான் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் லெட்ஸ் அன்பாக்ஸ் Samsung Galaxy A52s 5G. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒயிட் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரீஜனல் லாக் கைட் கொடுத்துருக்காங்க அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. ஃபோனை வந்து நம்ம கடைசியாக பார்க்கலாம். பாக்ஸில் வந்து வேறு என்னென்ன கண்டெக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங்குடைய சார்ஜர் இது பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம் ஃபாஸ்ட் சார்ஜிங் பற்றி. அதில் பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிறது வந்து சாம்சங்குடைய யூனிக் ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 25 வாட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதோடைய எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு 0 to 100 பார்த்தீங்கன்னா ஒரு 35 to 45 மினிட்ஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாயிரும் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள். ஸோ டேட்டா கேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சைடு யூஎஸ்பி பின் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சி டைப் கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் ஸோ நீங்கள் வந்து லேப்டாப்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், சிஸ்டம்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வேறு ஏதாவது சார்ஜிங் போர்ட்ஸ் இருந்தாலும் அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம Samsung Galaxy A52s 5G எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லும். அண்ட் ஃபோனுடைய பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாலிடாக இருக்குது. ஒரு சாலிடான கலர் கொடுத்துருக்காங்க, பிளாக் கலர், எந்த ஒரு டிசைனும் இல்லை. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன Samsung Galaxy S21 சீரீஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 lakh கிட்டத்தட்ட வரும். அந்த மொபைல் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் கேமரா வைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ராயலாக இருக்குது, ரொம்பவே ரிச்சாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் வந்து அந்த கேமரா செட்டப்பும் பார்த்தீங்கன்னா எலிவேட் ஆகிருக்கு. யூஸ்வலாக பெரும்பாலுமான ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா செட்டப் வந்து தனியாக வந்து அது ஒரு பிளாஸ்டிக் மோல்டு கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேமரா செட்டப் அண்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரே பீஸ் ஆஃப் மெட்டலில் வந்து அளவுக்கு வந்து குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஃபோனோட சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃபினிஷ் அளவுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. அதே நேரத்தில் ஷைன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பிளெயினாக இருக்குது. எந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ப் எட்ஜ் இல்லை, அவ்வளோ ஃபைன் ஃபினிஷ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லும். அண்ட் கேமரா, செல்ஃபி கேமராவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்சோல் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து நாட்ச் அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ ஓவரால் மேனுஃபேக்சரிங் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட்வேர் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. சாம்சங்கில் யூஸ்வலாக வந்து என்ன குவாலிட்டி கொடுப்பாங்களோ அந்த குவாலிட்டியை வந்து இதில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க அண்ட் வால்யூம் அப் அண்ட் டவுன் கீ கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன்ஸுமே இல்லை. பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைமரி மைக் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஹெட்செட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம Samsung Galaxy A52s 5G சிம் ட்ரே வந்து எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சிம் ட்ரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைப்ரிட் ட்ரே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சிம் 1 நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம், சிம் 2 வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து மெமரி கார்டு யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து சிம் 2 வந்து யூஸ் பண்ண முடியாது. எய்தர் சிம் 2 ஆர் எல்ஸ் மெமரி கார்டு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபைனலாக நம்ம Samsung Galaxy A52s 5G ஆன் பண்ணலாம். Samsung Galaxy A52s 5G பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து இனிஷியல் ஹோம் ஸ்க்ரீனும் வந்துருச்சு. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஸ்மூத்னஸ்க்கு என்ன காரணம்னா உங்களுக்கு வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட. இப்போ வர பெரும்பாலுமான ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த கேம் விளையாண்டாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹேங் ஆகவே ஆகாது, அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு தைரியமாகவே சொல்லலாம். அடுத்தது வந்து நம்ம Samsung Galaxy A52s உடைய
OS எப்படி இருக்கு, ப்ராசஸர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். Samsung Galaxy A52s 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸர் வைஸ் Snapdragon 778 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலுக்கு உண்டான ப்ராசஸர் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து எந்த கேம்ஸ் வேணாலும் விளாடலாம், நீங்கள் வந்து மல்டிபிள் ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம். அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து ஹேங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆகவே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராசஸர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்னாப்ட்ராகனில் மேக்ஸிமம் ப்ராசஸர் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா Snapdragon 888, இதில் பார்த்தீங்கன்னா 778 இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் வந்து ஹெவியான கேம்ஸ் விளாண்டா கூட உங்களுக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. ஸோ ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB and 8GB அப்படின்னு சொல்லிட்டு வேரியன்ஸ் இருக்குது. அதே மாதிரி மெமரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128GB and 256GB அப்படின்னு சொல்லிட்டு வேரியன்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா Samsung Galaxy A52s 5G உடைய கேமரா கேப்பபிலிட்டிஸ். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமேசிங்கான ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க அப்படி தான் சொல்லணும். பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து வைட் ஆங்கிள் லென்ஸ் பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 5 மெகா பிக்சல் மேக்ரோ அண்ட் 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் வந்து யூஸ்வலாக வர கேமரா செட்டப்பை விட இது வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான செட்டப் அப்படின்னு தான் சொல்லும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஃபோன்ஸ் இதோடைய காம்படிட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமரா வந்து 16 மெகா பிக்சல் கொடுத்துருப்பாங்க. பட் Samsung Galaxy A52sல பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா, அதாவது பேக் கேமரா ஆகட்டும் இல்லைனா ஃப்ரண்ட் கேமரா ஆகட்டும், ரெண்டுமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டு கேமராலுமே நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். ஸோ இது வந்து யாரெல்லாம் வந்து செல்ஃபி கேமரா நிறைய எடுப்பாங்க, யாரெல்லாம் வந்து விளாக் பண்ணுறாங்க, யாரெல்லாம் வந்து செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி இப்போ வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணுறீங்க, கிளாரிட்டி ஜாஸ்தியாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டிஸ். பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4500 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 5000 mAh கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். பட் 4500 mAh அப்படிங்கிறது வந்து சாம்சங் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கான்ஃபிகரேஷன் தான். ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 25 watts அடாப்டிவ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10/7 கொடுக்குற அளவுக்கு ஸ்பெக் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து ஒரு 5000 இல்லைனா ஒரு 5500 mAh கொடுத்துருந்தாங்கன்னா அமேசிங்கான கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய மற்ற ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங்கோட இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து மேட்ச் வந்து மிஸ் மேட்ச் ஆகாது, ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதில் வந்து IP67 ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து தண்ணியில் போட்டாலும் 1 மீட்டர் வரைக்கும் 30 நிமிஷம் வரைக்கும் இது வந்து தாக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து மழை பெய்யும் போது நீங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, இல்லைனா நீங்கள் எங்கேயாவது தவறி வந்து ஃபோனை வந்து தண்ணியில் போட்டிங்கன்னா கூட நீங்கள் வந்து பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் வந்து ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து இந்த ஃபோன் வந்து எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஓவரால் நீங்கள் வந்து ஒரு மிட் செக்மெண்ட்டில் பவர்ஃபுல்லான ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சாம்சங் கேலக்ஸி A52s தான் வந்து ஒரு கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A52s 5Gல உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து ஒரு பவர் பேக் ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு சாம்சங் கேலக்ஸி A52s 5G பார்த்தீங்கன்னா அமேசிங்கான கலர்ஸ்லையும் வருதுங்க. உங்களுக்கு வந்து ஆசம் பிளாக், ஆசம் ஒயிட், ஆசம் பர்பிள் அண்ட் ஆசம் மின்ட் அப்படின்னு சொல்லிட்டு 4 கலர்ஸில் வருது. இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண மாடல் பார்த்தீங்கன்னா ஆசம் பிளாக். உண்மையிலுமே இந்த பிளாக் வந்து ஆசமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 27,499 ஸ்டார்ட் ஆகுது. 8GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 28,999 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லுமே சாம்சங் கேலக்ஸி A52s 5G உடைய எல்லா வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.